சரிடா, அதுக்குன்னு இப்படியே கத்துறது? பஸ்ஸில் இருக்கவங்கலாம் நம்மளையே பார்க்குறாங்க. எவன் எப்படி பார்த்தா எனக்கு என்னடா? என்ன இழிச்சவன் நினச்சிட்டாங்களா? ராத்திரி பார்க்கலாம் நான் ஒழிச்சிட்டு இருக்கேன். ப்ரொமோஷன் மட்டும் அவனுக்கா? அதை விடுறா. டீமில் யாரா சீனியர்? நான் தானே. ஆனால் அவன் நெக்ஸ்ட் மந்த் ஆன் சைட் போகிறான். அது எப்படி? இந்த வருஷத்தில் எனக்கு தான் பிச்சைக்கார அக்ரிமெண்ட் வேறு. எல்லாத்தையும் குத்தி கொல்லண்டா. விடுமச்சி, எல்லா ப்ராஜெக்ட்லையும் இப்படி தான் இருக்குது. ரிலாக்ஸாக இரு, போய் நல்லா தூங்குடா. நான் இன்னைக்கு குடிக்கலான்னு இருக்கேன்டா. வேணாண்டா, இதுக்குன்னு குடிக்க ஆரம்பித்தா பின்னாடி எல்லாத்துக்கும் குடிக்கணும். குழப்பிக்காம வா. டென்ஷனாக இருக்குடா. என்ன பண்ணதுனே தெரில. என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. எப்படியும் குடித்தா நீ வீட்டுக்கு தான் போகணும். உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும்டா. ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனைக்கு உங்கள் அண்ணன் 2 நாள் பேசாமல் இருந்ததுக்கு ஏன் உசுரை போட்டு எடுத்த? வேணாண்டா சாமி. ஆமாண்டா, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. சும்மா அதை இதையும் போட்டு குழப்பிக்காத. நல்லா ரெஸ்டடு. நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம். சரிடா. நான் தான்டா ராஜா, நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமை. பயந்தான் கோழி பசங்களா? நானும் இப்போ ராஜா. ஏய் ஏய் ஏய், பாடு பார்த்து ஓட்டுற. எல்லாரையும் கொல்றேன்டா. சதீஷ், நாளைக்கு ட்ரீட்டு கொடுக்குறேன், வந்து ஓசியில் கொட்டிட்டு போ. என் வாழ்க்கையை கற்றுட்டு என்ன ட்ரீட்டு கூப்பிடுறியா? மூட்டு ஃபோன் ஆயிடா. என்னடா ரொம்ப வேலையா இன்னைக்கு? இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? என்ன ரொம்ப டல்லாக இருக்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். டேய், உனக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. எவனா ஓசில வாங்கினா குடிச்சிட்டு வந்திருக்கேடா. ட்ரீட்டு கொடுக்குறேன், வந்து ஓசியில் குடிச்சிட்டு போ.
தனக்கென்றிருந்த ஒரே உறவையும் கொன்றுவிட்டு சிறைக்குச் சென்றான். அங்கு சென்ற 2ஆம் நாளே தற்கொலையும் செய்து கொண்டான்.